எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, வாழ்க்கையில இது வரைக்கும் தீர்வே கிடைக்காத ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இறப்பு. மனிதனோட இறப்பு எப்படி இருக்கும்? இறந்ததுக்கப்புறம் மனுஷன் எங்க போறான்? அவங்களோட ஆத்மா எங்க போகுது? இத பத்தி இதுவரைக்கும் யாருமே கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்கவும் முடியாது. ஏன்னா இறந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது யார் கையிலயுமே இல்ல. அத சொல்லவும் முடியாது. ஆனா இடையில ஒரு ஒரு வைரலான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இறந்ததுக்கப்புறம் மனுஷனோட ஆவி எங்க போகுது? என்ன பண்ணுது? இந்த மாரிலாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு 22 வயசுல ஒரு பொண்ணு இறந்து 7 மணி நேரம் கழிச்சு உயிர் பிழைச்சவங்க, அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒருத்தவங்க மலையேறும் பயிற்சி. அ அதாவது வற்றி போன அ இது நீர்வீழ்ச்சியில அந்த இடத்துல மலையேறும் பயிற்சி பண்ணிட்டு இருக்க பண்றதுக்கு போறாங்க. அந்த பொண்ணுக்கு வயசு 22 வயசு. எரிக்கா அப்படிங்கிற பொண்ணு. அந்த பொண்ணு தனியா போறாங்க. அந்த பயிற்சிக்கு தனியா போறாங்க. பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரெக்கிங் போயிட்டு அதுல நம்ம நீர்வீழ்ச்சி பக்கத்துல மலையேறும் பயிற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, யாரும் கூட இல்ல. தனியா போகும்போது, அவங்க கிட்டத்தட்ட 60 அடி மேலே ஏறிட்டாங்க. 60 அடி மேலே ஏறுனதுக்கப்புறம், அ கை ஸ்லிப் ஆயி கீழ விழுந்துர்றாங்க. கை ஸ்லிப் ஆயி கீழ விழுந்ததுக்கப்புறம், கிட்டத்தட்ட 60 அடியிலிருந்து கீழ விழுந்தா மனுஷன் உடம்பு என்ன ஆகும்னு நெனச்சு பாருங்க. அதாவது காலு உடைஞ்சு, குறுக்கெலும்பு உடைஞ்சு, நுரையீரல்ல ரத்த கசிவு ஏற்பட்டு, தலையில அடி, முதுகு தண்டுவடம் எல்லாமே அடிபட்டுருச்சு. அவங்களால எந்திரிச்சு நடக்கவும் முடியல, நகர முடியல. எப்படியோ கஷ்டப்பட்டு மொபைல் எடுத்து அவங்களோட மீட்பு குழுவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. இந்த மாரி நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனா கரெக்ட்டான லொக்கேஷன் சொல்ல முடியல அவங்கனால. இங்க தான் இருக்குங்கிற லொக்கேஷன் அவங்களால சொல்ல முடியல. அதுக்குள்ள மயக்க நிலைமைக்கு போயிடுறாங்க. அந்த மீட்பு குழு கிட்டத்தட்ட 7 மணி நேரம் கழிச்சு அந்த பெண்ண மீட்கிறாங்க. மீட்கும்போது அந்த பொண்ணு இறந்து கிடக்குறாது. அந்த பொண்ணு உடம்புல உயிர் இல்ல. உடனே ஒரு ஸ்ட்ரெக்சர்ல தூக்கி ஹெலிகாப்டர்ல ஏத்தும்போது கரெக்ட்டா தூக்கி வச்ச உடனே 7 வினாடியில கண் முழிச்சுடுறாங்க. கண் முழிச்ச உடனே அவங்களுக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு, அதிர்ச்சியா போச்சு. எப்படி நம்ம செக் பண்ணும்போது இவங்க ஃபோன் பண்ணி 7 மணி நேரம் ஆச்சு. 7 மணி நேரம் பொறுத்து நம்ம லொகேஷன் பிடிச்சு வர முடிஞ்சது. எப்படி நம்ம பார்க்கும்போது தான் உயிர் நாடி எதுவுமே ஒர்க் ஆகலையே, எப்படி இப்படி கண்ணு முழிக்க முடியும்னு சொல்லிட்டு, சரி ஹாஸ்பிட்டல் கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் பார்க்கும்போது, அவங்க உடம்புல ரொம்ப சேதங்கள் ஏற்பட்டிருக்கு, காயங்கள் ஏற்பட்டிருக்கு, ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எல்லாத்தையும் கியூர் பண்ணி, ரெடி பண்ணி சொல்லிட்டு முடிச்சதுக்கப்புறம், அவங்க சொல்றாங்க, "எப்படி இது நடந்தது? என்ன நடந்தது? நீங்க ஆல்ரெடி இறந்து போன நிலைமையில இருந்தீங்க. திடீர்னு எப்படி கண்ணு முழிச்சீங்க?" அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கும்போது, இந்த எரிக்கா அப்படிங்கிற பொண்ணு ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, "நான் ஆல்ரெடி கீழ விழுந்த உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணேன்ல. ஃபோன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், நான் சுயநலம் இழந்து என் கையிலேருந்து ஃபோன் ஆட்டோமேட்டிக்கா கீழ விழுந்து, நான் அப்படியே மயக்க நிலைக்கு போயிட்டேன். போய் 2லேருந்து 3 செகண்டுக்குள்ள என்னோட உடம்ப நான் மேல இருந்து பார்க்குற மாரி ஒரு உணர்வு இருந்தது. மேல இருந்து நான் பார்த்தேன். எனக்கும் இந்த உடம்புக்கும் சம்மந்தமே இல்ல. அத நான் உணர முடியல. ஆனா பார்க்க முடிஞ்சது." அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. இதுக்கப்புறம் அ உடல்ல உள்ள எந்த வலியுமே எனக்கு என்னால உணர முடியல. எனக்கு வலியே உடம்புல இல்ல. அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அ ஏதோ ஒரு ஸ் என் பக்கத்துல உள்ள மரங்களோட சவுண்டு, குயிலோட சவுண்டு, குருவிகளோட சவுண்டு, காத்தோட சவுண்டு, எந்த சவுண்டுமே இல்ல. ரொம்ப அமைதியான ஒரு சூழல்ல நான் இருந்தேன். என்னை சுத்தி ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு ஒளி வீசுது. ஒரு ஒலிகள் எழும்புது. அதாவது ஒரு ஒரு கடவுள் நம்ம முன்னாடி உதிச்சாரு அப்படின்னா, ஒரு ஒளியோட சேர்ந்து உதிப்பார்ல. அந்த மாரி ஒரு உணர்வு இருந்தது. என்னை சுத்தி ஒரு ஒலிகள் சுத்தி என்னை வளையம்பட்ட மாரி ஒரு உணர்வு இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, நீங்க போயிட்டு உயிர் வந்ததுக்கப்புறம் நீங்க எந்த மாரி அனுபவிச்சீங்க? அங்க நரகத்த பார்த்தீங்களா? சொர்க்கத்த பார்த்தீங்களா? இறந்தவங்கள பார்த்தீங்களா? அப்படின்னு கேட்கறாங்க பிரஸ் மீட்ல. நரகமோ, சொர்க்கமோ எதுவுமே கிடையாது. மனுஷனோட இறப்பு முடிவே கிடையாது. இது ஒரு மாயை. மனுஷன் உடம்புலருந்து உயிர் வெளிய வந்ததுக்கப்புறம், ஒ அ ஒ உடம்புக்கும் அந்த ஆத்மாவுக்கும் சம்மந்தமே இல்ல. ஆ நம்ம எதையும் உணர முடியாது. பார்க்க முடியுது, ஆனா உணர முடியல. எந்த சத்தமும் காது கேட்கல. அதனால இது ஒரு மாயை அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க இவங்க. இத கேட்ட அந்த மருத்துவர்கள்லாம் ஒரே குழப்பம் அடைஞ்சுட்டாங்க. என்னடா அப்படி சொல்லி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இத ஆராய்ச்சி பண்ணும்போது மருத்துவர்கள் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு மூளை தற்செயலமா செயலிழந்தனால இந்த மாரி உணர்வு ஏற்பட்டிருக்கு. ஆனா அவங்க இறக்கவே இல்ல, டெத் ஆகல அப்படிங்கிற மாரி மருத்துவர் சொல்லி முடிச்சிருக்காங்க. எரிக்கா அப்படிங்கிற பொண்ணுக்கு உண்மையிலேயே கடவுள் நம்பிக்கையே இல்லையாமா. இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம், அவங்கள சுத்தி ஒரு வட்ட ஒளி வீசுது. வட்ட ஒளி ஒண்ணு உதிச்சுதுல்ல.
இந்த ஒளியை கண்டதுக்கு அப்புறம் அதிகமா ஆன்மீகத்துல இறங்கி ஆன்மீகத்தை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.